தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த கோவில்ல ஒன்று தான் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் உள்ள அங்காளம்மன் கோவில். இந்த கதையோ காலத்துக்கு காலம் சொல்லப்பட்டு வரும் அதிசயமான புராணம். வெல்கம் டு தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க அப்படியே அந்த கதைக்குள்ள போலாம். ஆதி காலத்துல பிரம்மனுக்கும் சிவபெருமானை போலவே 5 தலைகள் இருந்தது. நானும் சிவனுக்கு சமம் என்ற பெருமிதம் பிரம்மனுக்கு அதிகமாகியது. பார்வதி அம்மன் அதை கவனித்தார். ஒரு நாள் பிரம்மன் வந்தபோது பார்வதி நாதா என்று அழைத்தார். அதை கேட்டு பிரம்மன் சிரித்தார். உன் கணவர் யாரென்றே தெரியாதா என்று கேலி செய்தார். பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும் என்று கூறுகிறார். அதன்படி சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகிறது. முடிவில் சிவன் கோபத்துடன் பிரம்மனின் 5வது தலையை கிள்ளி எடுத்து விடுகிறார். வலியால் துடித்த பிரம்மன், இந்த தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும். உன் கையில் கிடைக்கும் உணவையெல்லாம் இது சாப்பிடட்டும். நீ பித்தனாக அலைந்திடுவாய் என்று சாபமிட்டார். சரஸ்வதி பார்வதியை பார்த்து, நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாக மாறி கந்தல் ஆடையுடன் அலைந்து திரிய வேண்டியிருக்கும் என்று சாபமிட்டார். இந்த சாபத்தால் சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்தனர். பார்வதி திருவண்ணாமலைக்கு வந்து அங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி தன் முதுமை தோற்றத்தை போக்கிக் கொண்டார். பிறகு மேல்மலையனூரை நோக்கி புறப்பட்டார். இரவு ஆகிவிட்டதால் தாயனூர் ஏரிக்கரையில் தங்கியிருந்தார் பார்வதி. அப்போது தனது ஆரத்தை கழற்றி வைத்தார். அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி அவரை வணங்கியது. பார்வதி தேவி, நீ இங்கே முத்தாரம்மன் என்ற பெயரில் இருந்து மக்களுக்கு அருள் புரிவாய் என்று ஆசி தந்து புறப்பட்டார். மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினமாக இருந்தது. அங்குள்ள மன்னன் மலையரசன். அவரது பூங்காவனத்தில் பார்வதி தேவி புற்று வடிவில் தங்கியிருந்தார். அங்கு காவலாக இருந்த மீனவர்கள் அந்த புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டனர். இந்த விஷயம் மன்னனின் காதுக்கு சென்றது. மன்னன் புற்றை இடிக்க உத்தரவிட்டார். மீனவர்கள் தடுத்தும் கேட்காமல் கடப்பாறையை உயர்த்தியவுடன் பூதகணங்கள் தோன்றி மன்னனையும் காவலர்களையும் தவிர்த்து மற்றவர்களை மறைய செய்தன. அதிர்ச்சி அடைந்த மன்னன் புற்றின் முன் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார். அப்போதே பார்வதி தேவி, ஈசனின் சாபத்தை போக்கவே இங்கு தங்கி இருக்கிறேன். என்னை நம்பி வணங்குபவர்களுக்கு வரம் அளிப்பேன் என்று கூறி மறைந்தார். மகாவிஷ்ணு சிவபெருமானிடம், நீ மேல்மலையனூருக்கு சென்றால் பாவ விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். அதன்படி சிவன் மேல்மலையனூருக்கு வந்தார். மகாவிஷ்ணு பார்வதியிடம், சிவபெருமான் இங்கு வந்தவுடன் அவரை சுடுகாட்டில் தங்க வைத்துவிடு. பின்பு நவதானியங்களால் செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை சமைத்து அவற்றை ஒன்றாக பிசைந்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் உணவை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில் போடு. அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையையும் போடு. அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடும். 3வது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைத்துவிடு. உணவின் சுவையில் மயங்கி கிடக்கும் பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும். அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு என்று மகாவிஷ்ணு ஆலோசனை கூறுகிறார். அதன்படியே பார்வதி செய்ய சம்மதிக்கிறார். பார்வதி மகாவிஷ்ணு கூறியபடி 3 உணவுகளை தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்திற்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டில் தங்கியிருக்குமாறும் காலையில் வந்து பார்ப்பதாகவும் கூறிவிட்டு வருகிறார். சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெங்கும் பூசிக்கொண்டு படுத்து தூங்கினார். மறுநாள் காலையில் பார்வதி 3 வகை உணவுகளை உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வருகிறார். அங்கு மகாவிஷ்ணு கூறியபடியே முதல் உருண்டையை போடுகிறார். அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடுகிறது. 2வது உருண்டையையும் போடும்போது அதையும் அந்த தலை சாப்பிட்டு விடுகிறது. 3வது உருண்டையை போடுவது போல்
பாவனை செய்து கீழே இறைத்து விடுகிறார். உணவின் சுவையில் மயங்கிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கியது. உடனடியாக பார்வதி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் வலது காலால் மிதிக்கிறார். சிவபெருமானின் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடி சிதம்பரத்திற்கு சென்றார். அந்த நாளிலிருந்து சிவன் தாண்டேஸ்வரர், பார்வதி அங்காளம்மன் என பெயர் பெற்றார். அம்மனின் கோபத்தை தணிக்க தேவர்கள் அழகான தேர் ஒன்றை உருவாக்கினர். 4 வேதங்கள் சக்கரங்களாக, தேவர்கள் கால்களாக, ஆகாயம் சீலைகளாக, மகாவிஷ்ணு உச்சியில் கலசமாக இருந்தார். அங்காளம்மன் அதில் ஏறி பூங்காவனத்தை சுற்ற கோபம் முழுவதும் தணிந்தது. அம்மன், இங்கு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் தருவேன் என்று கூறினார். இன்றும் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வருகிறார்கள். அமாவாசையில், ஆடி மாதத்தில், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கின்றனர்.